வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ பொதுவாக நம்ம ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு வீடியோ அதிகமாக போடுறதில்ல. ஏன் அப்படின்னா முந்தைய நாளுடைய க்ளோசிங் ப்ரைஸுக்கு நியர்பை அந்த ரேஞ்சுக்குள்ளே அப்படி ஓப்பன் ஆகிடுச்சாங்க அப்படின்னா நமக்கு பெருசாக இம்பேக்ட் இருக்காது. ஸோ அதுக்குள்ளே தான் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றப்ப அந்த லெவல்ஸ் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெருசாக ஒரு கேப் அப்போ இல்லை ஒரு கேப் டவுனோ நடக்கும்போது மட்டும்தான் நம்ம அதை இன்டர்பிரட் பண்ணி ஸோ டெய்லியுமே அப்பப்போ வீடியோ போடுறோம் ஏதோ ஒரு சில நாட்களில். அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை க்ளோசிங் அப்படின்றது ஃபியூச்சருடைய 24,6465. ஆனால் இங்கே கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 24,500க்கும் மேலே. சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 440 பாயிண்ட் அப்படின்றது கேப் அப் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய டேட்டாவும் நியர்பை அங்கே தான் இருக்குது. சரிங்களா? நம்ம ஒரு ஒய்டராக ஒரு ரேஞ்ச் எடுத்திருந்தோம். அதாவது 24,000 ஸ்ட்ராடல் அப்படின்ற அடிப்படையில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். 24,226 அண்ட் இதோட ஆர்டர் ப்ரீமியம் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 464. அப்போ 24,464. சரிங்களா? அந்த ரேஞ்ச் 24,464. அப்போ நியர்பை ஓப்பன் ஹையஸ்ட் நம்மளுக்கு மேலே கொடுக்கப்பட்ட ரேஞ்ச் அப்படின்றது 24,500. ஹையஸ்ட் கால் ஆப்ஷன் கிட்ட ஓப்பன் ஆகுறாங்க. சரிங்களா? இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்ட்ராடலும் பார்த்துருந்தோம், ஒரு ஸ்ட்ராங்கிளும் இருக்கிற மாதிரி பார்த்துருந்தோம். அதாவது 24,200 அண்ட் 24,100. அப்போ நேற்றுக்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த புட் ஆப்ஷன்ஸ் ஐடிஎம் புட் ஆப்ஷன் மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துக்கு மேலே இருக்க ஐடிஎம் புட் ஆப்ஷன் 24,100 இருக்கப்ப ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்றது எஸ்டர்டே ஹை, அதாவது 24,164க்கு மேலே எங்கே ஓப்பன் ஆனாலும் கேப் அப் ஓப்பனாக கருதப்படும். சரிங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ கேப் அப் ஓப்பன் நடக்குதுன்றப்ப அதிகபட்ச ரேஞ்சுக்கிட்ட நடக்கிறாங்க. அப்போ இந்த 464 இந்த ப்ரீமியத்தோட ரேஞ்ச், அதாவது 24,464 ரெண்டாவது இன்னைக்கு ஆகக்கூடிய ஓப்பன் ப்ரைஸ் அண்ட் இந்த கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 500 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 43 அப்படின்னா 24,543. இதற்கப்புறம் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீக்லி ஹை, ஏன்னா மேலே நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா, அடுத்ததாக மந்த்லி ஹை. ஸோ இந்த வீக்லி ஹைக்கும் மந்த்லி ஹை லெவல்ஸும் எடுத்து வச்சுட்டு அதில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். வீக்லி ஹை ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 24,526 லாஸ்ட் வீக்குடைய ஹை. மந்த்லி ஹை அதாவது இந்த மந்த் இதுக்கு முன்னாடி வச்சிருக்க ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,589. அப்போ இந்த லெவல்ஸ்லாம் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஸோ எப்போவுமே ஒரு ஆப்ஷன் பையர்ஸ் அப்படின்றவங்க ஒரு ரிஸ்க் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது கால்குலேட்டிவ் ரிஸ்காக இருக்கணும். சரிங்களா? எந்த வித என்ன சொல்கிறது, ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸோ இல்லை சார்ட் பேட்டர்ன்ஸோ பார்த்துட்டு இப்போ லாஸ்ட் வீக்லாம் நீங்கள் வீக்லி கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை என்ன சொல்லுவீங்க, ஒரு பியரிஷ் எங்கல்ஃபிங்க என்னமோ ஒரு சொல்லுவாங்க அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை சொல்லும்போது. அது பார்க்கும்போது பியரிஷில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெட்டில் முடிச்சுக்காங்க. ஆனால் ஓப்பன் அப்படின்றது மேலே. அப்போ இப்படி மாறி ஒரு இம்ப்ளைட் வால்டிலிட்டி இருக்கும்போது இப்படி மாறி ஓப்பன் ஆகுறாங்க. அடுத்ததாக அந்த ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு இம்ப்ளைட் வால்டிலிட்டி ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் வரும். ஸோ அது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அப்போ இந்தந்த லெவல்ஸ்குள்ளெல்லாம் நீங்கள் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஒரு கால் ஆப்ஷனை ரைட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக நம்மளுக்கு 24,000லேருந்து 24,500 வரைக்கும் கால் ஆப்ஷனை ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த செல்லர்ஸ் கால் செல்லர்ஸ் பேனிக் ஆகக்கூடிய இடம்லாம் எது எது, ஒவ்வொரு கால் ஆப்ஷனை செல் பண்ணவங்களும் பேனிக் ஆகக்கூடிய அவங்களுடைய இந்த ஆடட் ப்ரீமியத்துடைய ரேஞ்ச். சரிங்களா சார்? இந்த இண்டிவிஜுவலாக கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியத்துடைய ரேஞ்ச். அப்போ இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எப்படி ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த 238 226 கிட்டத்தட்ட நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, 464. அதே தான் இந்த 400 கால் ஆப்ஷனுக்கு வந்திருக்காங்க. 400 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் அப்படின்றது 64. அப்போ 24,464. அப்போ மிக முக்கியமாக நீங்கள் இந்த லெவல் பார்க்கணும். 24,464க்கு
மேலே சஸ்டெயின் ஆகுறாங்களா? அடுத்ததா ஓப்பன். அப்போ அந்த ஓப்பன் ப்ரைஸுக்கும் மேலே சஸ்டெயின் ஆகுறாங்களா? ஸோ இந்த வெபினாரில் நம்ம அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நம்ம தனியாக அந்த பர்சன்டேஜ் வைஸ் இண்டிகேட்டர் நம்ம கொடுத்துருப்போம். பர்சன்டேஜ் வைஸ் பிரித்து பார்க்குறதுக்குலாம். ஸோ அப்போ அந்த பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் அதுக்குள்ளே என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் வச்சு எப்படி மூவ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். டேட்டாஸ் அடுத்து எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கணும். இப்போ 24,500 டச் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி டேட்டாஸ் இருக்குது, ஒரு இம்ப்ளைடு வால்டிலிட்டி எப்படி இருக்குது, கால் ஆப்ஷன் சைடு, புட் ஆப்ஷன் சைடு இம்ப்ளைடு வால்டிலிட்டி எப்படி இருக்குது. சரிங்களா? அப்போ இவ்வளோ பெரிய கேப் அப் நடக்கும்போது திருப்பி பெருசாக கீழே வருவாங்கன்றா அப்படின்னா ஒரு 70 to 30% தான் அது நடக்கும். திருப்பி கீழே வர்றது அப்படின்றது ஒரு 30%க்கு வாய்ப்பு இருக்கும். ஒன்று அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி சைட்வேஸில் போக ஆரம்பிக்கும் மாறுவாங்க. ஒரு இம்ப்ளைடு வால்டிலிட்டியை குறைச்சிட்டு சைட்வேஸில் போகிறதுக்கும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பையர்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி ஹையாக ஓப்பன் ஆகும்போதும். ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 24,000லேருந்து 24,450 வச்சா கூட கிட்டத்தட்ட 450 பாயிண்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ரேஞ்சே நம்மளுக்கு 150 to 200 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஓப்பனே கிட்டத்தட்ட 480 பாயிண்ட் இருக்காங்க. அப்போ இந்த ரேஞ்சையும் தாண்டி ஓப்பன் ஆகுன்றாங்க அப்படின்றப்ப அதுக்கு மேலே எப்படி சஸ்டெயின் ஆகுறாங்கன்னு பார்க்கணும் ஓப்பனுக்கு மேலே. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பையர்ஸ். முக்கியமாக செல்லர்ஸ்க்கு பிரச்சனை கிடையாது. ஒரு ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஓப்பன்லேயே நல்ல ஹையரில் ஏறுறாங்க. அப்படி ஏறும்போது ஓப்பனுக்கு கீழே அப்படின்னு சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா கால் ஆப்ஷன்ஸ் உடைய டிகேன்றது கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். அப்போ இன்னைக்கு இந்த கால் ஆப்ஷன்ஸ் உடைய இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப இன்னும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா இந்த கால் ஆப்ஷனில் அவங்களுடைய முந்தைய நாள் ஹைக்கு மேலே நிற்கிறாங்களான்னு பார்க்கணும். சரிங்களா? இவங்களுடைய ஹை இருக்கு இல்லைங்களா, கால் ஆப்ஷன்ஸ் உடைய ஹை, இவங்கெல்லாம் அவங்க ப்ரைஸோட ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்களா பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸ் அப்படின்றவங்க மேக்ஸிமம் ஒரு ஹை ப்ரைஸில் செல் பண்ணுறவங்க. அவங்களுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல க்ளோசிங் ப்ரைஸாக கிடைக்கிது. அப்போ இந்த ஹை ப்ரைஸுக்கு மேலே அவங்க சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னாலே அந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் அவங்க செல் பண்ணக்கூடிய அந்த ரேஞ்சுக்கு மேல்பட்டு தான் மார்க்கெட் இருக்க போகுது அப்படின்றத தீர்மானம் பண்ணுறாங்கன்றது அர்த்தம். சரிங்களா? அப்போ ஒரு 500 காலே ஆகட்டும், 500 காலே 99 ரூபா அப்படின்னா அந்த 99 ரூபாய்க்கு மேலே அவங்க சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும், 500க்கு கீழே வரப்போகிறது கிடையாது. ஸோ இதையுமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க எந்த இடத்துல செல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுல நம்மளுக்கு தீர்மானமாக கரெக்டான இடம் கிடைக்காது. ஆனால் அவங்களுடைய ஆவரேஜ் ப்ரைஸும் ஆவரேஜ் எம்டிஎம் ப்ரைஸும் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ அதை வச்சு தான் நம்ம லெவல்ஸ் எடுத்து அதுக்குள்ளே நம்ம ஒரு கால்குலேட்டிவாக ரிஸ்க் எடுக்கணும். எந்த ஒரு ரிஸ்க்குமே கால்குலேட்டிவாக இருக்கணும். ஜஸ்ட் அபவுட் ஒரு ப்ரீமியம் ஒரு ப்ரீமியத்தோட இன்னொரு ப்ரீமியம் ஜாஸ்தியாக போகிறாங்க. சரிங்களா? லெட்ஸே கால் ஆப்ஷன் ஒரு 100 ரூபானா புட் ஆப்ஷன் ஒரு 90 ரூபா இருக்காங்கன்னா இந்த கால் ஆப்ஷனோட சரிங்களா புட் ஆப்ஷன் மறுபடியும் அந்த 100 ரூபாய் கடந்து போகிறாங்க அப்படின்றனால அவங்க பலவீனம் அப்படின்லாம் கிடையாது. இவங்க இண்டிவிஜுவலாக எந்த லெவலுக்கு இருக்காங்க, மார்க்கெட் எந்த இடத்துல ஒத்து போகுது, நீங்கள் மேட்ச் பண்ணணும். சினாரியோவை மேட்ச் பண்ணணும், இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் லெவலையும் மேட்ச் பண்ணணும். அண்ட் வீக்லி ஹை வீக்லி லோ, இந்த மந்த்லி ஹை மந்த்லி லோ இதெல்லாமே அந்த இடத்துல மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணி எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நீங்கள் பார்த்தால் மட்டுமே அதுலேருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு கால்குலேட்டிவாக ரிஸ்க் எடுக்க முடியும். இல்லை இந்த மாதிரி பெரிய கேப் அப் நடக்கும்போது எனக்கு அதை பார்க்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. டேட்டாஸ் நான் எதுவும் எடுக்கலை, ஜஸ்ட் அபவுட் நான் பாசிட்டிவில் ஓப்பன் ஆனதுனால கால் சைடு எடுக்க போகிறேன், இல்லை பாசிட்டிவில் ஓப்பன் ஆகி டக்குன்னு கீழே வந்துட்டாங்கன்னா நான் புட் சைடு எடுக்க போகிறேன்னு சொல்லி ஒரு சும்மா வெறும் யூகத்தின் அடிப்படையில் எந்த ஒரு ட்ரேடையுமே எக்ஸிக்யூட் பண்ணுறது மிக மிக தவறு, ஆபத்தானது, உங்களோட கேபிட்டலுக்கு ஆபத்தானது. எதை எடுத்தாலும் நீங்கள் ஒரு கால்குலேட்டிவாக தான் ரிஸ்க் எடுக்கணும். ஆர்எல்ஸ் இன்னைக்கு மறுபடியும் எப்படி ஆக்டிவ் கான்ட்ராக்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1 hour விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10:15 வரைக்கும் கூட விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுறாங்க, அதுக்குள்ளே நம்மளுக்கு ரேஞ்ச் என்ன செட் பண்ணுறாங்கன்னு கூட பார்க்கலாம்.
ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ உங்கள்ட்ட பேஷன்ஸ் பொறுமை இருக்கோ அவங்களுக்கு தான் மார்க்கெட்டே. பொறுமையா நீங்க அத கடைபிடிச்சு அதுக்குள்ள டேட்டாஸ் வந்து எப்படி மாறுபடுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுக்கேத்த மாரி தான் நீங்க உங்களுடைய என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ட வைக்கணும். அவசரப்பட்டு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பணத்த வந்து இழக்கிறதுக்கு தான் நேரிடும். எந்த ஒரு இதையுமே சொல்லுவாங்க. பெரிய பெரிய அறிஞர்கள், இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, யார்ட்ட நம்ம வாரன் பஃபட் சொல்றதே எடுத்துக்கலாம். சிம்பிளா சொல்றாருன்னா, அது ஆப்ஷன் ட்ரேடிங்க்கும் பொருந்தும். சரிங்களா? பொறுமை இல்லாதவருடைய பணத்த எடுத்து, பொறுமை இருக்கிறவர் குடுக்குறது தான் ட்ரேடிங்ன்றது. இன்வெஸ்ட்டும் அப்படிதான், ட்ரேடிங்கும் அப்படிதான். பொறுமை இந்த ட்ரேடிங்ல பொறுமை எங்க இருக்கணும்? நம்மளுக்கு இந்த டேட்டாஸ் அனலைஸ் பண்றதுல இருக்கணும். பொறுமையா டேட்டாஸ் என்ன சொல்றாங்க? எந்தெந்த மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கு? இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி என்ன சொல்லுது? இது எல்லாமே பார்த்துட்டு, அப்புறம் தான் நம்ம போய் அனலைஸ் பண்ணணும். இல்ல நான் பார்க்கறதுக்குள்ள அந்த என்ட்ரி முடிஞ்சிருச்சுன்னா, டெய்லியும் பாருங்க. நீங்க டெய்லியும் பார்க்க உங்களுடைய அனாலிசிஸ் சரிங்களா? அந்த அனாலிசிஸோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் நெறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த அனாலிசிஸோட ஸ்பீட நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு நாள் நியர்பை அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது நீங்க புடிச்சிருவீங்க. அவ்வளோதான் விஷயம். வேற இதுல அதிகபட்ச என்ன சொல்றது? அட்வான்ஸ்டு டெக்னிக்னா அதான். நீங்க தொடர்ச்சியா அனலைஸ் பண்ணணும். கன்டினியூவா அனலைஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் அந்த மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே அத நீங்க கிராக் பண்ணி எடுத்துட்டு போயிருவீங்க. இவ்வளவுதான் விஷயம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஆப்ஷன் பையர்ஸ், ஆப்ஷன் செல்லர்ஸ விட ரொம்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நம்மள்ட்ட ஆல்ரெடி உங்கள்ட்ட இருக்கிற கேபிட்டல நீங்க கம்மியா தான் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. நெறைய பேர் நம்ம எவ்வளவுதான் நம்ம சொன்னாலுமே வந்து, இன்னுமே நெறைய பேர் வந்து கம்மியான கேபிட்டல் வச்சு தான் உள்ள வர்றாங்க. அப்படின்ற பட்சத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. அதுல உங்களுக்குண்டான கால்குலேட்டிவ் ரிஸ்க்ன்னு ஒண்ணு இருக்கும். அது மார்க்கெட்டுக்கு எப்படி ஆப்ட் ஆகுதோ, மார்க்கெட் என்ன ஸ்டாப் லாஸ் குடுக்குதோ, அந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஆப்ட்டானா, அந்த ட்ரேடுக்குள்ள என்ட்ரி ஆகுறது கேபிட்டலுக்கு நல்லது. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்கள வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.